ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒய்சி ஸ்டில் சிங்கிளோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூ ஜியாக்கு ஃபோன் பண்ணி நானே இந்த ஃபேனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஜியாட்ட ஷாவ்மான் நான் என் பார்ட் டைம் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. பார்ட் டைம் வேலையா? அது எப்போல இருந்து ஜியா கேட்க, அது ஒரு பெரிய கதைக்கா, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து ஷாவ்மான் கிளம்பிடுறா. அடுத்த நாள் யூ வரப்போறானேன்னு ஜியா கொஞ்சம் மேக்கப் எல்லாம் சரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யூ பார்த்தா பின்னால சர்ப்ரைஸா நிக்கிறான். ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஃபேன் எடுத்து கொடுக்குறேன்னு ஹேண்ட் பேக்ல இருந்து ஜியா ஒரு திங்ஸா வெளியே எடுத்துட்டு இருக்கா. அவளோட ஸ்வெட்டரு, டைரி, நோட்டு, பென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா பார்த்தா, ஆனா அதுல ஃபேன் மட்டும் இல்லவே இல்ல. ஃபேனை வேற ஒரு கோட்ல போட்டு மேல போட்டேன்னா அந்த கோட் சரியில்லைன்னு சொல்லிட்டு கழட்டி வீட்டுல வச்சிட்டேன், அத நான் விட்டுட்டேன் போல, அப்புறமா தரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஜியா. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி பேக் வாங்கிக்கோங்க, லேப்டாப்க்கு, சார்ஜருக்கு, போனுக்கு, பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி இடம் இருக்கு, எதையும் மறந்தே வைக்க மாட்டோம் அப்படின்னு யூ அட்வைஸ் பண்றான். அந்த அட்வைஸ உங்க அம்மாக்கு போய் கொடுங்க, எதையும் மிஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு ஜியா அவனையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யூ போகும்போது ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க, சுகர் இருக்கு, உடம்பு கெட்டது, கிரீன் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். உன் வேலைய பாரியா அப்படின்னு ஜியா கத்த ஆரம்பிக்கிறா. மறுபடியும் யூ அவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். கூடவே ஷென்னு சிஇஓவும் இருக்காங்க. பார்த்தா நம்ம யூ அன்னைக்கு ஒரு புது வீடு டிசைன் பண்ண ஒத்துக்கிட்டான்ல, அதுக்கு மொத்தமா 25 லட்சம் ரூபாய் செலவாகுமா. ஆனா இப்போ திடீர்னு அவருக்கு வேலை போயிருச்சான். அதனால என்னால இன்னொரு 5 லட்சம் எல்லாம் பரட்ட முடியாது, 20 lakhsக்குள்ள முடிங்கன்னு சொல்றாரு. அதுதான் சிஇஓ சொல்றாங்க, அப்படிலாம் முடிக்க முடியாது, வீட்டு பிளான் ஒட்டு மொத்தமா 25 லட்சம் மதிப்புல தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இல்லன்னா வேற டிசைனரை பாத்துக்க சொல்லுன்ட்டு பயங்கரமா யூ கத்த ஆரம்பிக்கிறான். ஷென்னு பாக்குறான். பாஸ் ஓகே சொல்லுங்க பாஸ், இந்த ப்ராஜெக்டும் இல்லனா எனக்கு இந்த மாசம் ஒரு பெரிய ரெஃபரலே வரவே வராது, அதனால காசு பயங்கரமா கம்மி ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கான். சிஇஓ பாக்குறாரு. சரி வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ ஷென்னை போய் சமாதானப்படுத்துறாங்க, இவனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு. இங்க பார்த்தா மறுபடியும் ஷாமா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா. எங்க வீட்டுக்கு ஏதோ வரி கட்டணுமாண்டி, 4 மாசம் நான் இருந்திருக்கேன்ல, அதுக்கு 4 மாசத்துக்கும் சேர்த்து கட்டணுமா, ஒரு மாசத்துக்கு 40,000, 1,20,000. இந்த சம்பளத்துல இருந்து நான் எப்படி கட்ட போறேன், என் லைஃப நான் எப்படி லீட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன்ல அது கூட பார்த்தா அது போலன்னு சொல்ல. ஃபவுண்டேஷன் ஒண்ணுது 8,000 ரூபாய், போட்டிருக்கே ஜுவல்லரி அது 4,000 ரூபாய், சாக்ஸ் போட்டிருக்கே அதுவே 2,000 ரூபாய், இப்படி எல்லாத்தையும் காஸ்ட்லியா வாங்குறத விட்டு கம்மியா செலவு பண்றேன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வாங்கிட்டேன்டி, இப்ப எனக்கு வேற வழி இல்ல, எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்ல. நான் என்னடி பண்றது, சத்தியமா இவ்வளவு பெரிய காசுலாம் என்னால ஹெல்ப்பே பண்ண முடியாது, உனக்கே தெரியும்லன்னு ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு ஷாவ்மான்கே டவுட்டா இருக்கு. ஷாவ்மான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது யூட்ட கேட்டு பாக்குறா. ஆமா உங்க வீட்டுக்கு எவ்வளவு நீங்க வரி கட்டுறீங்க அப்படின்னு. 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். உங்களுக்கு மட்டும் 10,000, எனக்கு மட்டும் 40,000மா? 40,000 ரூபாய் அநியாயமா இல்லையான்னு கேட்க, அதை நீ உன் அங்கிள் கிட்ட தான் போன் பண்ணி கேட்கணும், ஏன்ட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து வெளியே போயிடுறான். சரியான சொல்லான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு ஷாவ்மான் கணக்கு போட்டு பாக்குறா. எப்படி கணக்கு போட்டாலும் இடிக்குது, கொஞ்சம் ஓவரா காஸ்ட்லியா நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரிதான் பொருள் எல்லாம் வாங்கிட்டோம் போல, இப்ப அவளாலே ஹெல்ப் பண்ண முடியாது, 1.5 லட்சத்துக்கு அவ எங்க போவா, ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்மான் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு ஒரு காஸ்ட்லியான கேம் வாங்கிட்டு அதை யூ விளையாடிட்டு இருக்கான். எல்லா கேம்லயும் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு இதாவது அதாவதுன்னு தான் அதுல முடிவு வந்துட்டே இருக்கு. என்ன கல்யாணம் பண்றதா அந்த கேமோட ஒட்டுமொத்த எய்மேவா, இப்ப இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு யூ அதை தூக்கி போட்டுடுறான். அன்னைக்கு உட்காந்து இந்த டிசைனை மறுபடியும் உட்காந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷென்னை பத்தி தான் யோசிக்கிறான். ஷென்னுக்கு இதுல தான் நிறைய காசு வர வேண்டி இருக்கு, இதுக்கு நம்ம நோ சொன்னா அவனுக்கு காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஷென் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தா, அங்க பார்த்தா முன்னாடியே ஒரு பிளான் இருக்கு சிஇஓ முன்னாடி. இங்க பாருடா, யூ அதே பிளான எப்படி ரிவைஸ் பண்ணிருக்கான்னு, சூப்பரா இருக்குல்ல, பட்ஜெட்டும் கம்மி ஆயிடுச்சு, ஆனா டிசைனும் அழகா இருக்குன்னு சொல்ல. ஷென்னு பாத்துட்டு எப்படி இவ்வளவு அழகா யூ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். அங்க ஷென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. வந்துட்டு சிஇஓ மட்டும் பாத்துட்டு ஷென்னை கண்டுக்காமலே போறா. என்ன என் கேர்ள் ஃபிரெண்ட் தானே இப்ப வந்தது, எனக்கு கண்டுக்காமலே போறான்னு ஷென்னு கேட்க, நீ ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை டேட் பண்றேன்ட்டு யூ சொன்னால, அதவ காதுல லைட்டா போட்டு விட்டேன்னு சிஇஓ சொல்றாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் பாரு அப்படின்னு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷென்னு கத்திட்டே ஓடுறான். போயிட்டு ஷாஷாவை பாக்குறான். ஷாஷா அப்படிலாம் இல்லடா செல்லம், அவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஒரு 2 தடவை சாப்பிடுறதுக்கு வெளியே போனேன், அவ்வளவுதான், டேட்டிங்னு சொல்றதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, நான் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதனால அடுத்தடுத்து ஏதாவது டெவலப் பண்ணணும்னு என் கான்டாக்ட வளர்த்துக்க ஆசைப்படுறேன், இது தப்பா அப்படின்னு கேட்க, அப்படியா சரி ஓகே எல்லாம் ஓகே தான், அந்த ஷாவ்மான் யாரு, நான் அவளை நேர்ல பாக்கணும், பார்த்தாவா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதானே அப்படின்னு ஷாவ்மான கூப்பிட்டு மீட் பண்ணவும் வச்சிடுறான் நம்ம ஷென்னு. 2 பேரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷாவ்மான் பக்கத்துல போயிட்டு ஷாஷா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றா. கண்ணு காது மூக்கு வாயின்னு. சரி ஓகே உங்களை நம்புறேன், உங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷாஷாவே ஒத்துக்கிறா.
இந்த பொண்ணு போட்டிருக்க லிப்ஸ்டிக் எவ்வளவு காசு தெரியுமா? அந்த பொண்ணு போட்டிருக்க ஃபவுண்டேஷனே வந்துட்டு 8,000 ரூபாடா. அதெல்லாம் கண்டிப்பா அவள்கிட்ட இருக்க வேலையை வச்சுட்டு அவளாலையும் ஈஸியா வாங்க முடியாது. அவளே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. அது மாதிரி ஒரு பொறுப்பில்லாத பொண்ணோட ஒன்னாலையும் வாழ முடியாது. நீயே ஒரு கஞ்சி பிசினாரியாச்சே, நான் மட்டும் தான் சரிப்பட்டு வருவேன். சோ அதனால உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற ஒரு பெரிய அரிய கருத்தை ஷாஷா கண்டுபிடிச்சு சொல்ல ஷாமான் பாக்குறா, கலக்கிட்டீங்க. இவர் அன்னைக்கு பில்லு பே பண்ணாரு. 800 ரூபாய் பில்ல 200 ரூபாய்க்கு கொண்டு வந்தாரு. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஜோடியா, எப்படி அந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்க, அந்த மாதிரிதான் நாங்க வந்து ஃப்ரீ கூப்பன்ஸ் நிறைய வச்சிருப்போம்னு 2 பேரும் டேபிள்ல ஃப்ரீ கூப்பன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அடடா, உங்கள மாதிரி ஒரு மேட்ச் உலகத்துல எங்கேயுமே இருக்குமா தெரியாது. கலக்குறீங்க. 2 பேருக்கும் 10 பொருத்தமா பக்காவா பொருந்தி இருக்குன்னு சொல்ல, உனக்கும் இது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு இந்த 2 பேரும் பல்ல காட்டிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜியா போன் பண்றா ஷாமானுக்கு, எங்க வெளியே போலாமா, நான் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு. ஷாமான் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜியாவும் அவளும் சும்மா அப்படி இந்த பக்கமா மார்க்கெட்டுக்கு போறாங்க ஒரு மால்ல. அங்க பார்த்தா பேக் இருக்கு. இந்த பேக்ல எதை வைக்கிறதுக்குன்னு தனித்தனியா இடம் இருக்கு, வச்சுக்கலாம்ல அப்படின்னு ஜியா கேக்குறா. ஷாமான் பாக்குறா, ஏங்க அப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டு அதுல தேடி எடுக்கிறதான ஒரு ஃபன்னு, அதை ஸ்பாயில் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்ல ஜியாக்கு சிரிப்பே வருது. இந்த 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஷாமான் பாக்குறா, அக்கா அந்த பக்கம் என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாமான் கேக்குறா. அங்க பாரு, யூ காமெடியா ஏதோ கேப் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அந்த போட்டோவை வேகமா ஷாமான் எடுத்து ஷென்னுக்கு அமுச்சு விடுறா. ஷென் அதை பாத்துட்டு வாங்குனது மட்டும் இல்ல, அதை போட்டு ஆபீஸ்க்கே வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு யூவை செல்ஃபி எடுக்கிற மாதிரி போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுறான். சிஇஓ பாத்துட்டு, என்னடா இதெல்லாம் ஒரு கேப்பா அப்படின்னு கேட்க, பட்ஜெட்டை இன்னும் கம்மி பண்ணிருக்கேன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை நம்ம யூ சொல்ல ஆரம்பிக்கிறான். கம்மி பண்ணிருக்கியா, கலக்கிட்ட, உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்க முடியுமா? கேப் எவ்வளவு தெரியுமா அழகா இருக்குன்னு சொல்ல, போனா போது ஷென்னுக்கு கமிஷன் கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணேன்னு யூ பெருந்தன்மையா ஒத்துக்கிறான். உங்க மனசே மனசு, உங்களுக்கு வந்து தங்கத்துலதான் மனசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க பார்த்தா அந்த போட்டோ எடுத்தான்ல, அதை வச்சு ஒரு ஜிஃப் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஷென்னு, ஜியா, ஷாமான் எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம பண்றது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு வேகமா ஜியா கேக்குறா. இதுல என்ன தப்பு இருக்கு, ஃபன்னு தானே, அவர் நம்ம கிட்ட எவ்வளவு ஹார்ஷா பேசுறாரு, அதுக்கெல்லாம் இது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாமான் சமாளிச்சிட்டு இருக்கா. அடுத்து யூ அவங்க தங்கச்சி இடத்துக்கு வந்திருக்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் காசெல்லாம் திருப்பி கொடுக்குறாரு. வாங்கின காசெல்லாம் திரும்ப கொடுத்துட்டேன். இந்த கார்டு ஒண்ணு இருக்கு பாரு, அது வட்டிக்காக வச்சுக்கோங்க. இந்த வச்சுட்டு நீங்க அந்த ஹோட்டலுக்கு எப்ப போனாலும் எல்லா வெஜிடேரியன் டிஷ்ஷும் உங்களுக்கு ஃப்ரீ. மீட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, வெஜிடேரியன் டிஷ்ஷ எவன்டா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யூ கத்திட்டு இருக்கான். சரி ஓகே, இவ்வளவு காசு கொடுத்திருக்கேன், எனக்கு அதுல கொஞ்சம் காசு கடன் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு அடுத்த ஷிஃப்ட் காசு இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகேன்னு யூவும் காசு கொடுக்குறான். ஆனா இங்க காசு குடுக்கல் வாங்கல் இருக்கத அவங்களோட பொண்ணு இருக்கால, அவ பாத்துட்டா, போயிட்டு அம்மாட்ட போட்டு கொடுத்துடுறா. அப்ப வேகமா யூவோட தங்கச்சி வந்து உட்காந்துட்டு, காசு கடன் வாங்குறீங்க, நான் உங்களுக்கு மாசம் மாசம் 30,000 கை செலவுக்கு தரேன், அது உங்களுக்கு பத்தலையான்னு கேட்க, யூ மாசம் மாசம் என்னோட கம்மியா தான் சம்பளம் வாங்குறான், ஆனா அவன் 60,000 செலவு பண்றான் அப்படின்னு தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு குடும்பம் கிடையாதே. உங்க பொண்ணு பியானோ கிளாஸ் போகணும்னு சொல்றா. பியானோ கிளாஸ் முக்கியமா இல்ல அடுத்தவங்களோட போய் சாப்பிட்டு ஊர் சுத்துறது முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, என் பொண்ணோட எதிர்காலம் தான் முக்கியம்னு அந்த காசை அவர் கொடுத்துட்டாரு திரும்ப. தங்கச்சி கிட்ட, அது ஏன் காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூவும் திரும்ப வாங்கிக்கிறான். யூ அடுத்த நேரா ஒரு பார்க்கு போய் சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்கான். அங்க அந்த யூவோட எதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கழுத்துல செயின் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்புறமா கிளம்புறா. அங்க பார் அட்டெண்டர் கேட்டுட்டு இருக்கான் அவர்கிட்ட, என்ன சார் இன்னைக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, சச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு சும்மா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி, அவளுக்கும் அது தெரியும், எங்களுக்குள்ள எந்த ஸ்ட்ரிங்ஸும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது, லைஃப ஜாலியா என்ஜாய் பண்றோம்னு சொல்ல, யூக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கே செம்ம கடுப்பா இருக்கு. கண்டுக்காத மாதிரியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். யூ அங்க இருந்து கிளம்பி போகும்போது அங்க ஒரு பொண்ணு 2 வெளியே பியர் டின் எல்லாம் வித்துட்டு இருக்கா. சார் இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றா. ஏம்மா இந்த குளிர்ல சின்னதா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கே, உனக்கு குளிர்லையா அப்படின்னு யூ கேக்குறான். நீங்க இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் ஹாப்பி ஆயிருவேனா, எனக்கு அதனால குளிராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பேசுறா, இங்க வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க போலன்னு யூ உள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா அங்க ஷாமா நின்னுட்டு இருக்கா. அவங்களுக்கு அத்தனை பொண்ணுங்களுமே கொஞ்சம் வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. பியர் எல்லாம் கொடுக்கும் போது கொஞ்சம் குடிச்செல்லாம் பார்த்து குடுக்குறாங்க அவங்கள்ட்ட. அப்படி இருக்கும் போது ஷாமான பத்தி ஒரு பையன் அங்க தப்பா பேசுறான். சார் பார்த்து பேசுங்கன்னு ஷாமான் கத்திட்டு போறா. இதை யூ பார்த்துட்டு அவனுக்கு மனசு கஷ்டமா போயிடுது. பாவம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சேன்னு வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் நேரா கிளம்பி ஜியாவை பாக்குறதுக்கு போயிடுறான். என்னாச்சு எங்க ப்ராப்ளம்னு கேட்க, இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். ஜியா பாக்குறா. நேத்து கூட உன் சிஇஓவை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க பார்த்த அப்படின்னு யூ கேட்க, பெட்ரூம்ல சிரிச்சிட்டு இருக்கா. ஜியா ஏதோ ஒரு வீட்டுக்கு பெட்ரூம் மாடல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு போயிருப்பா போல. அங்க சிஇஓ வந்திருக்கா. 2 பேரும் மீட் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. எங்க வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னா என்கிட்ட வர வேண்டியதானே அப்படின்னு சிஇஓ சொல்லிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம யூ கரெக்டா காஸ்ட் கட்டிங் பண்ணுவாரு, வீடோட டிசைனும் அழகா பண்ணுவாரு. அவர் இருக்கும்போது அடுத்தவங்களை தேடி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்லிருக்காங்க. உங்களை பத்தி புகழ்ந்து சொன்னாங்க அப்படின்னு ஜியா பேசிட்டு இருக்கா. யூ பாத்துட்டு இருக்கும் போதே ஜியா சொல்றா, காசு தானே ஒருத்தங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, காசு கரெக்டா ஸ்பெண்ட் ஆனா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிருக்கா. யூ அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துட்டு இருக்கான். நேரா கிளம்பி வந்து ஷாமான் வீட்டு கதவை தட்டுறான். நீ எதுக்கு அந்த பார்ல வேலை பாக்காத, உனக்கு இப்ப காசு தேவைப்படுது அவ்வளவுதானே, இந்த காசை வச்சுக்கோ, ஏன்னா நீ இல்லைன்னா வீடு காலி பண்ண வேண்டியிருக்கும். வீடு ஒருத்தங்களுக்கும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், இதுல 1,20,000 இருக்கு, அந்த வட்டியை நீ கட்டிரு புரியுதா அப்படின்னு சொல்ல ஷாமான் ஒரு மாதிரி டச்சா ஃபீல் ஆயிடுறா. பாத்துட்டே இருக்கா. ஏன்னா உனக்கு அங்க வேலை பாக்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்போதைக்கு மூஞ்சில அழகு இருக்கு, அங்க வேலை பாப்ப, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழகு போயிரும், அப்புறம் உன்னை யாரும் சீந்த கூட மாட்டாங்க, அதுக்கப்புறம் உனக்கு மனசு வருத்தமாகும், மூஞ்சில சுருக்கமும் அதிகமாகும், மனசுக்குள்ள வருத்தமும் அதிகமாகும்ட்டு பேச தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஏயா காசு கொடுத்துட்டா என்ன பத்தி என்ன வேணா அசிங்கமா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா, உன் காசு எனக்கு தேவையில்ல, ரோட்ல இருந்தா கூட இருப்பேன், உன் காசை வாங்கிக்க மாட்டேன்னு ஷாமான் கீழே தூக்கி போட்டுடுறா. யூக்கு ஒன்னும் புரியல, காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தோம். ஜியா என்ன சொன்னா, காசு கொடுக்கறதால ஒருத்தவங்களோட வாழ்க்கை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், காசு எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னா. ஆனா அது ஏன் சரியாகல அப்படின்னு சொசைட்டியோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாம யூ தனியா குழம்பிட்டு காசெல்லாம் பொறுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஜியாவோட ஃப்ரெண்ட் யாருக்கோ இதோ வாட்டர் பாட்டில் மூடிய முழுங்கிடுறாங்க போல, சோக் ஆயிடுது. சோ அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத ஜியா போன்லயே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. மூடி வெளியே வந்துருதான். ரொம்ப நிம்மதியின் போனை கட் பண்ணி கீழே வச்சு திரும்பி பார்த்தா யூ பின்னாடி நின்னு பயமுறுத்திட்டு இருக்கான். அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கத்த ஆரம்பிக்கிறா. என்னாச்சு இன்னைக்கு எங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பெண்டிக்ஸ் கிட்ட வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யூ சொல்றான். இல்லையே, உங்க ரிசல்ட் படி 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சேன்னு சொல்லிட்டு ஜியா கேக்குறா. என்னோட ஃபுல் ரிப்போர்ட்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கியான்னு யூ கேட்டுட்டு இருக்கான். ஜியா கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுறா. சரி ஓகே என்ன மேட்டர்ன்னு கேட்க, பணத்தை கரெக்டா செலவு பண்ணலான்ட்டு நீ தானே சொன்ன, ஆனா அது இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யூ சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஜியா அன்னைக்கு ஷாமானோட வீட்டுக்கு வந்துடுறா. பால்கனில இருந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம யூ பக்கத்து பால்கனில இருந்து அதை ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, யூ நல்ல இன்டென்ஷன்ல கொடுத்தாரு, அவருக்கு வாயில வாசு சரியில்லைன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா போய் இந்த காசை ஷாமானுக்கு கொடுக்குறா. அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அப்படிலாம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவருக்கே 10,000 தான் வரி, எனக்கே 40,000 அப்படின்னு கேட்க வேகமா யூ போன் எடுக்கிறான். அவங்க அங்கிளுக்கு போனை போடுறான். நீ தப்பா ரெனோவேட் பண்றேன்னு சொல்லிட்டு 54 சென்டிமீட்டர் செவருல 14 சென்டிமீட்டர் சுரண்டி எடுத்துட்ட, அதனாலதான் சத்தமே இங்க அப்படியே பேசுறதெல்லாம் கேக்குது, அதனால உனக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, அது இந்த சின்ன பொண்ணு தலையில கட்டியிருக்க, வெக்கமால அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போனை வச்சுட்டுறாரு. பார்த்தா இங்க ஷாமானுக்கு போன் போகுது. அதுல இல்லம்மா நானே இதெல்லாம் கட்டிடுறேன், நீ ஒன்னும் பிரஷர் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுல மெசேஜ் அனுப்பியிருக்காரு அங்கிள். ஷாமான் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இப்பயாவது யூ கலாய்க்காம இருப்பியான்னு கேட்க, அவருக்கு இருக்க திமிருக்கு வாய் கொழுப்புக்கு எல்லாம் கரெக்டுக்கா, நம்ம பேசுறதெல்லாம் தப்பே இல்லைன்னு ஷாமான் சொல்றா. நீ உன் நாய்க்குட்டி இருக்குல்ல அதுகிட்ட பேசுற மாதிரி யூட்ட பேசு, எல்லாமே கரெக்ட் ஆயிரும்னு ஜியா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்த நாள் யூவை ஷாமான் பாக்குறா. என் அங்கிள் நேத்து போன் பண்ணாரு, 20 நிமிஷம் நீங்க பேசுனீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே 8 நிமிஷம் 40 செகண்ட் தான் பேசினேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து கிளம்பி போயிட யூ மறுபடியும் நேரா ஜியாவை பார்க்க வந்துட்டாரு. இப்ப என்ன வலிக்குதுன்னு ஜியா கேக்குறா. ஒரு டாக்டரா இருந்துட்டு தப்பா வாய வைக்காத, அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லைன்னு பாக்க வந்திருந்தா ஆபீஸ் டைம்ல வந்திருப்பேன், ஒரு ஃப்ரெண்டா பாக்க வந்ததாலதான் லஞ்ச் டைம்ல வந்திருக்கேன், இந்த வெடிலாம் இருக்கே அதை பாக்குறதுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேக்குறாரு. தேவையில்லாம பேசாதீங்க, வந்த காரியத்தை சொல்லுங்க, ஷாமான் இப்ப ஹாப்பி ஆயிட்டா அதனால நான் ஹாப்பியா இருக்கேன், அதுவும் இல்லாம நாங்க மூவிஸ் எல்லாம் கூட பாக்க போறதா பிளான் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஜியா சொல்றா. ஆமா உனக்கும் ஷாமானுக்கும் வயசு கூட செட் ஆகாது, நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னு கேட்க, என் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ஷாமான் நல்லா சமையல் பண்றா, அவ கூட சேர்ந்து நான் சூப்பரா அவ வீட்டுல சாப்பிடுவேன், அது மட்டும் இல்லாம ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு கூட இருந்தா நல்லா தானே இருக்கும்னு கேட்க, ஓ சின்ன வயசு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு சின்ன பொண்ணா பிரிட்டன் பண்ணிக்கிறியா அப்படின்னு மறுபடியும் யூ வாய வைக்கிறான். ஏற்கனவே கடுப்பா இருக்கேன், இங்க இருந்து வெளியே போயிருன்னு ஜியா மிரட்டுறா. சரி போறேன் வாய் நமக்கு சரியில்லைதான் போலன்னு யூவும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். யூ உங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ புதுசா ஹாப்பி வேலி அப்படின்னு ஒரு வேலி ரெனோவேட் பண்ணிருக்காங்களாம், அதனால ஃப்ரீ டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, நான் போகணும்னு ஆசைப்பட்டேன்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். உன் வேலை ரொம்ப சுமாரா இருக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூ சொல்ல சிஇஓ பாக்குறா. அவன் உன்னை வீக்கெண்டுக்கு வெளியே போக சொல்றான்டா, அதை டைரக்டா சொன்னா சாருக்கு இமேஜ் குறைஞ்சிரும், அதனால இப்படி சுத்தி வளைச்சுதான் சொல்லுவாரான்னு சொல்ல, ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திட்ட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் யூவும் ஷாமானும் லிஃப்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. நாய்க்குட்டிட்ட பேசுற மாதிரி எப்படி இருக்கீங்க சார், இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு குழந்தைகிட்ட கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருக்கா.
இவர் பேசுறத பாக்கிறதுக்கே வியர்டா இருக்கு. அங்க இருந்து விட்டா போதும் யூ கிளம்பிடுறான். அதே மாதிரி அடுத்தடுத்த நாள்லாம் நடந்துட்டே இருக்கு. சென்னு வீக்கெண்டுக்கு கிளம்பி வெளியே போயிருக்கான். யூவை பாக்கிறதுக்கு சிஇஓ, டேய் மசாஜர் வாங்கிட்டு வந்தேன்டா, இத வச்சுக்கோன்னு சொல்ல, மசாஜர் எனக்கு முதுகு கிட்ட கூட போகாது, இத வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்க, ஒரு கேர்ள் ஃபிரெண்ட புடிச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. மறுபடியும் அடுத்த நாள் நம்ம யூ வந்து அவனோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்போ அவளும் 2 ஹாப்பி வேலி டிக்கெட் எடுத்து கொடுக்குறா. இல்ல நாளா வச்சுக்கோ, எப்படியும் நீ போறது இல்ல, அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கூடன்னு சொல்ல, சரி ஓகேன்னு யூவும் அதை வாங்கிட்டு வந்துடுறான். யூ வாங்கிட்டு லிஃப்ட்ல ஏறும்போது மறுபடியும் ஷாமான் வந்துடுறா. யூ பாக்குறான், இவ இத்தனை நாள் எப்படி பேசிட்டு இருந்தாலோ அதே மாதிரி பப்பி ஸ்டைல்ல, என்னமா ஷாமான் நீ இன்னும் போலையா அந்த இடத்துக்கு, ஹாப்பி வேலிக்கு எல்லாரும் போறாங்க, டிக்கெட் இல்லையோ, 4 டிக்கெட் இருக்கு, உன் ஃப்ரெண்டோட போ, 2 டிக்கெட்டை வித்துட்டு சோடா வாங்கறதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதே ஸ்டைல்ல பேச ஷாமானே கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அடுத்த நாள் பார்த்தா ஷென்னும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க போயிருக்காங்க ஹாப்பி வேலிக்கு. அதே இடத்துக்கு ஷாமானும் அவன் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஷாமான் கூப்பிடுறான், யாராவது என் கூட ரோலர் கோஸ்டர் வரீங்களான்னு. ஃப்ரெண்டோட சேர்த்து இந்த 3 பேரும் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஷாமான் மட்டும் தனியா நான் போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா யூ எங்கயோ வெளியே போறான் போல. பஸ்ல இருக்கிற எல்லாரும் அவன் கேப்ப பாத்துட்டு காமெடியா பாத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சீட் தான் காலியா இருக்கு. யூ போய் உட்காடுறான். பார்த்தா ஜியா தான் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா. என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ எங்க இங்க அப்படின்னு அவன் கேட்க, ரிலாக்ஸிங் ட்ரிப் தானே, ஒன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் கிளம்புறா. ஷாமான் தனியா ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இறங்கிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா ஷூ காணாம போயிடுது. என் ஷூன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறா. இங்க யூவையும் நம்ம ஜியாவையும் அங்க இருக்க பஸ்ல இருக்கிற கப்பல்லாம் ஜோடின்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அங்க இருக்கிற ஹிஸ்டரி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல கைடு, அவ வந்துட்டு இருக்கா. யூ போறான். இல்லம்மா நீ சொல்றது தப்புன்னு அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடியும் கரெக்ட் பண்றான். அந்த பொண்ணு வளைஞ்சிட்டு, அப்படியா சார், சாரி எனக்கு அது தெரியாதுன்னு சொல்ல, பரவாயில்லையே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கப்பல்ல நினைச்சிட்டே கேள்வி கேட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. நம்ம ஜியாத வாங்கிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் யூ ஆபீஸ்க்கு வந்துடுறான். ஷென்னு கேக்குறான், நேத்து நீங்க என்ன பண்ணீங்க, எங்க போனீங்க அப்படின்னு கேட்க, அத பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு யூ சொல்லிடுறான். சரி நேத்து நாங்க ஷூ வாங்கி தேடி அலைஞ்சோம், உங்களுக்கு கூட ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்க அப்படின்னு ஷென்னு கொடுத்துட்டு, இதுக்கு மேல ஏன்டையா அந்த இடத்த பத்தி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அத்தோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.